இப்ப என்ன சொல்றீங்க? நான் பண்ணது தப்பா சரியா? கௌதம், நீ பண்ணது தப்பே இல்லடா, தப்பே இல்ல. நாங்க தான் உன்னை தப்பா நினைச்சிட்டோம். கடைசி நேரத்துல பிளான மாத்தி நீ இன்னும் பிரில்லியண்டா ஒரு மூவ பண்ணிட்ட. நம்ம எதிரிங்க கஷ்டப்படுறது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அத நாம சந்தோஷமா ரசிச்சு பாக்குறது இருக்கு, அது டபுள் மடங்கு சந்தோஷம். இப்ப நீ அதத்தான் சாதிச்சு காட்டியிருக்க. சூப்பர். கௌதம் தம்பி, எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த வேல்விழி கழுத்துல தாலி கட்டிருப்பீங்கன்னு. ஏன்னா நீங்க யாரு? சாதாரண வீட்டு பிள்ளையா? ரூபாவதி அம்மா வீட்டு பிள்ளையாச்சே. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லியா தரணும்? ஆசத்திட்டீங்க போங்க. சரி, நீங்க 2 பேரும் அப்படியே கிளம்புங்க. அந்த பிரபுவும் ஆதிரையும் துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்க. தம்பி, நீங்க முதல்ல கிளம்புங்க. வேல்விழி ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சரியா? போங்க போங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போங்க. என்னங்க 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 என்ன நீங்க என்கிட்ட கூட சொல்லாம இப்படி வந்துட்டீங்க? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உங்களை நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து அதுக்கப்புறம் ஏதோ மனசுக்கு பட்டு இங்க வந்து பார்த்தா நீங்க மட்டும் இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க. என்னங்க ஆச்சு? போன இடத்துல யார்கிட்டயும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. ஏங்க இப்படி இருக்கீங்க? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, ஏங்க சொல்லுங்க. என்ன சொல்ற ஆதரு? என்ன சொல்ற? வாழ்க்கை ஃபுல்லா நான் ஏமாந்து மூக்கு உடப்பட்டு நின்னதை சொல்றியா? இல்ல மத்தவங்களால முட்டாளாகிய மூஞ்சில கரிய பூசி நின்னதை சொல்றியா? இல்ல நம்பிக்கை துரோகத்தால என் நெஞ்சில குத்தி 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 புண்ணாக்குன வலியோட நிக்கிறத சொல்றியா? சொல்லு, எதை சொல்ற? எதுக்கு நான் பேசுனேன் இப்போ? ஏங்க உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. இல்ல ஆதரு, இந்த உலகத்துல யாரு மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் நான் ஏமாந்துட்டே இருக்கேன், எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவுதான் தாங்குவேன் ஆதரு? ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? நானும் வலிக்காத மாதிரி எத்தனை காலத்துக்கு நடிக்க முடியும்? என்னால முடியல ஆதரு. ஏங்க அன்னைக்கு என் தம்பி முதுகுல குத்துனா, இல்ல என் நெஞ்சில குத்துனா. இன்னைக்கு ரோகிணி, நாளைக்கு ரேவதி. எல்லாருமே எனக்கு துரோகம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டாங்கல்ல. 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசுக்கு அப்புறம் பங்காளின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பகையாளி போல இருக்கு. அத சொல்லாம விட்டுட்டாங்க. ஏங்க ரோஹிணி நீங்க தங்கச்சியவா பாத்தீங்க? அவ உங்க பொண்ணு மாதிரி இல்லையா? போதும் ஆதர், போதும். பொண்ணு இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் சும்மா. யாரும் எனக்கு வேணாம். செஞ்சதை சொல்லி காட்டுறதுக்கு செய்யாமலே இருந்துடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யார உயிரா நினைச்சு அவங்களுக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறோமோ, அவங்களே நம்மள இப்படி ஏமாத்திட்டு போறப்ப அவங்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி காட்ட வேண்டியதா இருக்கு. ரோஹிணிக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு கூட முழுசா தெரியாது ஆதரு. எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க பழசெல்லாம் பேச வேணாங்க, விட்டுருங்க. விட்டுருங்களா? எதை விட சொல்ற? நாமளே விட்டாலும் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அவமானமும் அசிங்கமும் காலத்துக்கு விடுமா? மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமே, அதை எப்படி விட முடியும் சொல்லு? என்ன பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என் தங்கச்சி ரோஹிணி பாவம், புள்ள பூச்சி, அதிர்ந்து கூட பேச தெரியாது. எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் கூட அவளுக்கு சுயமா சுதந்திரமா அவளுக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்யாண விஷயத்துல அவ எப்படி முடிவெடுத்த பாத்தியா? ரோஹிணி அவசரப்பட்டு அவ புரியாம எடுத்த அந்த முடிவை தான் நாம எடுத்து சொன்னதும் அவ மாத்திக்கிட்டாலங்க. தப்பா சொல்லாத அவரு. நாம எடுத்து சொன்னதுனால அவ மாத்திக்கல. அவ காதலிச்ச கௌதம் வேல்வழிய கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா போறத பார்த்துட்டு மனச மாத்திருக்கா.
அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கூடாதுன்னு முடிவு பண்ணி மனசு மாறி இருக்கா. அவ இப்படி 1ஆம் நம்பர் கடைஞ்செடுத்த சுயநலவாதியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆதிர அப்படி இல்லங்க, அவ வாழ்க்கைய அவ முடிவு போதும் பண்ணணும்னு ஆதிர, நினைச்சு. போதும். நீ சும்மா சப்ப கட்டு கட்டாத. ரோகிணி மட்டும் இல்ல, எல்லாருமே சுயநலவாதிங்க தான். அதனாலதான் நீ இன்னைக்கு ரோகிணிக்காக மாப்பிள்ளையோட காலையும் மாப்பிள்ளையோட அம்மா காலையும் விழுந்து கெஞ்சனத எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. புரியுதா?